ஸ்டார்லிங்க் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான இன்டர்நெட் தான். 2015ல எலான் மஸ்க் இவரு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 2019ல ஒரு சேட்டிலைட்ட விண்வெளியில இன்ஸ்டால் பண்ணாரு. அது 2020ல தான் ஃபர்ஸ்ட்டா டெஸ்ட் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு. இப்ப வந்து அது ஒரு 60 கண்ட்ரி பக்கமா ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இப்ப இந்தியாலயும் அத இன்ஸ்டால் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸுக்கு ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஸ்டார்லிங்க் வந்து இந்தியால வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல நெறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. நெறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இதோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது லேட்டன்சி வந்து கம்மியா இருக்கும். இப்ப நார்மலோட நெட்வொர்க் ஸ்பீடோட லேட்டன்சி வந்து 600 எம்எஸ் இருக்கும். இதோட லேட்டன்சி வந்து 20ல இருந்து 40 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோம்னா, இது வந்து எல்லா எல்லா சீற்றத்துலயுமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது புயல், ஏதாவது பெரிய மழை அந்த மாரி இருந்தாலுமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டக்குன்னு இதோட யூசேஜ் வந்து கட் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். இத இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஆண்டனா மாரி வாங்கி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவ்வளோதான் இதோட இன்ஸ்டாலேஷனே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா இதோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தான் சொல்லப் போறேன். அதாவது இது இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா இன்ஸ்டால் பண்ற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இன்னும் இந்தியால இன்னும் வரல. இருந்தாலுமே இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்டார்லிங்க்கோட டீம் வந்து இந்தியாவோட கவர்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நாங்க இந்தியால கொண்டு வரப்போறோம். நெறைய கண்ட்ரில கொண்டு வந்துட்டோம். இங்க கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இருந்தாலுமே அது இன்ஸ்டால் பண்றதுக்கு அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, மழை டைம் வந்து நெட்வொர்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அதுவே ரொம்ப மழை வந்து அதிகமா வந்துருச்சு, புயல் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிற டைம்ல வந்து இதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் எங்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த அதிகமா மரம் இருக்க சைடு, அதாவது காட்டு பகுதி சைடுல கிடைக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த மாரி பில்டிங்ஸ் அதிகமா இருக்க சைடுலும் கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த நெட்வொர்க் வந்து வானம் தெளிவா இருக்க இடத்துல மட்டும் தான் ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஒர்க் ஆகும். மிச்ச மிச்ச டைம்லலாம் இதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மிச்சபடி கிடைக்காமலாம் இருக்காதாமா. ஸ்பீடு கம்மியாகும் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்றாங்க. ஆண்டனாக்கு வந்து இதோட கரண்ட் வந்து ரொம்ப அதிகமா செலவாகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் இந்தியால வரல. வந்துச்சுன்னா நீங்க இந்த Starlink யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல Airtel, Jio தான் யூஸ் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.